சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வந்தாரு. அந்த கடையில தோசைக்கு தொட்டுக்குள்ள சீனியை தான் அதிகமா குடுப்பாங்க. ஆனா சீனி விலை ஜாஸ்தியானதால கட்டுப்படியே ஆகல. ஒரு போர்டை எழுதி போட்டாரு. இன்று முதல் தோசைக்கு சீனி கிடையாது அப்படின்னு. கிச்சாமி அந்த ஹோட்டலுக்கு வாடிக்கையாளர் சாப்பிடுறதுக்காக அங்க போனாரு. முதல்ல ஒரு தோசையை வாங்கினாரு. ரெண்டாவது ஒரு தோசையை வாங்கி சீனியை கேட்டாரு. அந்த சர்வர் சார் சீனி எல்லாம் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதற்கு கிச்சாமி சொன்னாரு, போர்டை படி, முதல் தோசைக்கு சீனி கிடையாது அப்படின்னு தான் போட்டிருக்கு அப்படின்னு. இது ரெண்டாவது தோசை. முதலாளி தன் தலையில குட்டிக் கொண்டே அந்த போர்டை பார்த்தாரு. இன்று முதல் தோசைக்கு அப்படின்றத அவர் வார்த்தையில மனசுக்கு வந்தது. அடுத்த நாள் அந்த போர்டை மாத்தி எழுதினாரு. இனிமேல் தோசைக்கு சீனியே கிடையாது அப்படின்னு. கிச்சாமி மறுநாள் சாப்பிடறதுக்காக வந்தாரு. 2 தோசையும் ஆர்டர் கொடுத்தாரு. ஒன்றில் மேல் ஒன்றாக 2 தோசையும் வந்து சேர்ந்தது. மேல உள்ள தோசையை சாப்பிட்டு முடிச்சாரு. திரும்பவும் சீனி கேட்டாரு கிச்சாமி. முதலாளியே இப்ப வந்து முடியாது, போர்டை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கிச்சாமி சொன்னாரு, நீங்க நல்லா போர்டை பாருங்க, இனி மேல் தோசைக்கு சீனி கிடையாது அப்படின்னு தானே எழுதிருக்கு அப்படின்னு சொன்னாரு. சீனிவாசன் தன்னோட தலையை பிச்சுக்கிட்டாரு. சீனிவாசன் ஹோட்டல்ல தோசை போடுறதையே அதோட நிறுத்திட்டாரு. சாதுரியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா நம்ம எந்த இடத்துல வேணா எந்த ஊர்ல வேணா பிழைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி.